ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே கொடுக்கும் வசனங்கள் தேவராகிய இயேசு கிறிஸ்துவின் ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಡುವಂತ ವಚನಗಳು ವಸ್ತ್ರத்தை குறித்து பார்க்கிறோம். ವಸ್ತ್ರಗಳ ಕುರಿತು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ஹalleluya. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಈ ದೇವರು உங்களை விசேஷமாய் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದು ಪಾಸ್ಟರ್ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದು ಸಹೋದರನಿಗೆ ಪ್ರಯತ್ನ ಮಂಗಳವಾರ ಸಾಯಂಕಾಲ ಪ್ರಾರ್ಥನಾ ಕೂಟ ಇದೆ. ಒಬ್ಬರಾದ ಒಂದು ಕಟ್ಟುடைய ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಳ್ಳತಕ್ಕதாக ಮಂಗಳವಾರ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಬಂದು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ವಿನಂತಿಸುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಹalleluya. இப்போது நாம் வேதத்துக்கு செல்லலாம். ಇವಾಗ ಸತ್ಯವೇದದ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳೋಣ. இந்த மத்தியில தேவன் அசைவாடுகிறவராய் இருக்கிறபடியால் ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಚಲಿಸ್ತಾ ಇರುವುದರಿಂದ நம்முடைய கர்த்தர் சாதாரண நல்ல ஒரு விசேஷமான நல்ல கருவியை பயன்படுத்த போறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಎಲ್ಲ ವಿಶೇಷವಾಗಿರುವಂತಹ ಒಂದು ನಾಟಿ ದೇವರು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಹೋಗ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. வெளிப்படுத்தல ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் 16:15 இதோ திருடனோ தன் மானம் காணப்படாததாக திருமணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இயேசு சொல்கிறார், இதோ திருடனை போல் வருகிறேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನಾನು ಕಳ್ಳನಂತೆ ಬರುತ್ತೇನೆ. எச்சரிக்கையாயிருங்கள். ಎಚ್ಚರವಾಗಿ ಇದ್ದು அவர் வந்து நம்மளோட தங்குறதில்ல. ಅವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಬಂದು ತಂಗುವುದಿಲ್ಲ. அவர் சீக்கிரமா வந்து அதாவது சபை எடுத்துக்கொண்டு போகிறார். ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಬಂದು ಸಭೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் சொல்ற தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்மலமாய் நடப்பதற்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ಆಗ ಅವನು ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಹೊರಗೆ ಹೋಗಿ ತನ್ನ ನಾಚಿಕೆಗೆ ಗುರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ ಅಗತ್ಯವಿರುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் வஸ்திரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரம். ದೇವರು ನಮಗೆ ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. வஸ்திரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆடையை கற்றுக் கொடுக்கிறார். ವಸ್ತ್ರಗಳು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಿಗೆ ಒಂದು ಬಟ್ಟೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த வஸ்திரத்தை நினைத்து அதாவது நாம் போடுகிற ட்ரெஸ்ஸை குறித்து தான் நாம் என்ன பண்ண போறோம், யார் இவங்களுக்கு தெரிய போகுது. ನಾವು ಹಾಕುವಂತ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ನೋಡಿ ನೀವು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗುರುತಿಸಬಹುದು. அவங்க காக்கி ட்ரெஸ் போட்டிருந்தா ಅವರು ಕಾಕಿ ಡ್ರೆಸ್ ಹಾಕಿದ್ರೆ ரெண்டு விதமாக ஒரு வாட்ச்மேன் சொல்லலாம், அது இன்னொரு போலீஸா காணப்படுகிறது. ಒಂದು ಸೆಕ್ಯೂರಿಟಿ ವಾಚ್ಮನ್ ಗಾರ್ಡ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಪೊಲೀಸ್ ಮ್ಯಾನ್ ಆಗಿರ್ಬೋದು. வேலை செய்யறதுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது. ಬಟ್ ಇದು ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೂ ಸಹ ಒಂದು ಯೂನಿಫಾರ್ಮ್ ಇರುತ್ತೆ. ஒவ்வொரு கம்பெனிகளிலே ஒவ்வொருடைய வஸ்திரங்கள் அதாவது கலரா இருந்தாலும் அதுக்கு கலரா காணப்படும் ஒவ்வொரு வஸ்திரங்களே இருக்கிறது. ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದಾಗ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ಇದರಲ್ಲೂ ಯೂನಿಫಾರ್ಮ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಲರ್ ಆಗಿ ಇರುತ್ತೆ ಬಟ್ಟೆಗಳು. ஹalleluya. ஹalleluya. ஆனால் நமக்கு கொடுக்கிற வஸ்திரம் ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ವಸ್ತ್ರ பரலோகத்தின் கல்யாணத்திலே காணப்படுகிற வெண் வஸ்திரமாய் இருக்கிறது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಮದುವೆಯ ಬಿಳಿ ವಸ್ತ್ರವಾಗಿದೆ. ஹalleluya. 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 இந்த வஸ்திரங்களை எப்படி இருக்கிறது? ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உங்களுக்கு கரைப்பட்டு இருக்கிறதா இல்லை புதிதாக இருக்கிறதா என்று பாருங்கள். ಸೋ ನಿಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಬಿಳುವಂಗಿಯು ಕರೆಯಾಗಿದೆಯಾ ಅಥವಾ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ. எப்படி கலமாகும் என்று சொன்ன கலமாகும் என்றால் பாவம் செய்வதனால் கரையாகும். ಹೇಗೆ ಅದು ಕಳೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪಾಪ ಮಾಡುವುದರಿಂದ ಕಳೆ ಆಗುತ್ತೆ. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரங்களிலே 4வது வசனத்தை ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்த ஆமென் சில பேர் மாத்திரம் அநேகர் அதை காண வாசிக்க மாட்டேங்கிறீங்க. ತಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಮೈಲಿಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳದಿರುವ ಸ್ವಲ್ಪ ಜನರು ಸಾರ್ಡಿಸಿನೊಳಗೆ ನಿಲ್ಲಲಿದ್ದಾರೆ. ಅವರು ಯೋಗ್ಯರಾಗಿರುವುದರಿಂದ ಶುಭ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವರು. ஆமென். அவங்க உத்தமனாய் இருக்கிறபடினாலே நல்ல வஸ்திரங்களை தரித்து கர்த்தருக்கு பின்பற்றுவார்கள். ಅವರು ನೀತಿವಂತರಾಗಿರುವುದರಿಂದ ಅವರು ಬಿಳುವಂಗಿಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರು ಆಗಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். யூதா 3வது வசனம் 13வது வசனங்கள் யூதா 23.
மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெளுத்து தள்ளுங்கள். எத்தனை பேர் கரைப்பட்டிருக்கிறது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಕಲೆ ಆಗಿದೆ? ஆமென். ಹalleluya. வாசிக்கிறீங்களா? மூணு ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಆ ಜನರನ್ನು ಬೆಂಕಿಯಿಂದ ಹೊರಗೆ ತಂದಿರಿ. ನೀವು ಕೆಲವು ಜನರಿಗೆ ಕರುಣೆ ತೋರುವಾಗ ಎಚ್ಚರದಿಂದಿರಿ. ಪಾಪಗಳಿಂದ ಹೊಲಸಾಗುವ ಅವರ ಬಟ್ಟೆಗಳು ಸಹ ದ್ವೇಷಿಸಿರಿ. ஆமென். ஹalleluya. மாம்சத்தால் கரைப்படுகிற வஸ்திரங்களை வெளுத்து தள்ளுங்கள். ಶರೀರ ಸಂಬಂಧವಾಗಿ ಕರೆ ಹಾಕುವಂತ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ನೀವು ದೂರವಿಡಿ. ஹalleluya. ಹalleluya. இந்த பாருங்க, வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்கள் ಬಿಳುವಂಗಿ ಧರಿಸಿಕೊಂಡಿರುವವರು. எனக்கு தெரியும் எவ்வளவு மைண்டல் பண்ண தெரியுமா? வெள்ளை வஸ்திரத்தை போடுறதா ಮಾಸ್ಟರ್ ಬಂತು ಬಿಳಿ ಬಿಳಿ ಬಟ್ಟೆ ಹಾಕಿದ್ರೆ ಇಷ್ಟು ಮೇಂಟೈನ್ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದನ್ನು நம்ம என்ன நினைச்சாலும் உணர முடியாது. ಎಲ್ಲ ಅನ್ಕೊಂಡು வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்கள் தன் இஷ்டத்துக்கு போல உட்கார முடியாது. ಬಿಳುವಂಗಿ ಧರಿಸಿಕೊಂಡಿರುವವರು ಅವರ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்கள் ಬಿಳಿ ಬಟ್ಟೆಯನ್ನು பார்த்து ಹಾಕಿ செயல்படணும், பார்த்து உட்காரணும், ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். ನೋಡಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು, ನೋಡಬೇಕು, ತುಂಬಾ ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿ ಅದನ್ನು ಮೇಂಟೈನ್ ಮಾಡಬೇಕು. வெள்ளை ஆடை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் ಬಿಳುವಂಗಿ ಹಾಕಿಕೊಂಡಿರುವವರು ஏதாவது ஒரு இடத்துல போனா கூட அது தண்ணி துணியெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம கடந்து சொல்லுகிறோம். ಸೊ ಎಲ್ಲಾದ್ರೂ ನಾವು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಬಿಳುವಂಗಿ ಹಾಕೊಂಡವರು ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ನೀಟಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ನೀಟಾಗಿ ನಾವು ಹೋಗುವವರಾಗಿ கலர் ஆடையை போடுகிறவர்கள் ಬೇರೆ ಬಣ್ಣಗಳ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹಾಕುವವರು அவங்களுக்கு தெரியாது, ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, அழுக்கு தெரியாது, ಕೊಳೆ ಗೊತ್ತಾಗುವುದು. உலகத்தாருக்கு தெரியாது, ಲೋಕದ ಜನರಿಗೆ ಅದು ಕೊಳೆ, இருள வாழ்கிறவர்களுக்கு தெரியாது. ಕತ್ತಲಲ್ಲಿ ಜೀವಿಸುವವರಿಗೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ரட்சிக்கப்பட்ட நீங்க ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ கரைப்பட்டிருந்தா கரைப்பட்டிருந்தா அது பரலோகத்துக்கு போக முடியாது. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ வெண் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வஸ்திரத்தை தரிக்கப்பட்டவர்கள் ಬಿಳಿ ಅಂಗಿಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡವರು அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாமலே அங்கே யார் அவன் அவனை கொண்டு வெளிக்கொண்டு போங்கள். அவன் கல்யாண வஸ்திரத்தை திருமண வஸ்திரத்தை தரிக்காதவர்களை உள்ள நிற்காதீர்கள் என்று வெளியே தள்ளுவார்களாம். ಮದುವೆ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳದೆ ಇರುವವರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವರನ್ನ ತಳ್ಳಿಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ராஜா வஸ்திரத்தை போட்டால் ராஜா போட படிப்பாங்க. ராஜா வஸ்திரங்கள் ರಾಜನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕುವುದಕ್ಕಾಗುತ್ತಾ? ஆமென். ஹalleluya. ಹalleluya. அந்த வஸ்திரத்தை போட சொல்றது ராஜாக்கள். ಆ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿದ್ರೆ ಹೇಳ್ತಾರೆ ಇವರು ರಾಜರು. இன்னைக்கு கருத்து கொடுக்கப்பட்ட ராஜாவின் பிள்ளைகளாக ಇವತ್ತು வெண் ದೇವರು வஸ்திரங்கள் ರಾಜನ ಕೊಟ್ಟಂತ அந்த ವಸ್ತ್ರಗಳು வஸ்திரங்கள் நமக்குள்ள கரைப்பட்டிருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಆ ಬಿಳುವಂಗಿಯು ನಮ್ಮಲ್ಲಿ ಕರೆಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು பாவத்தினால கரைப்பட்டிருக்கிறதா? ಪಾಪದಿಂದ ಕಲೆಯಾಗಿದೆಯಾ? ஹalleluya. Hallelujah. இயேசுவே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ನೀವು ಇವಾಗ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஆமென். ஹalleluya. Hallelujah. என்ன செய்யணுமா? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? மாம்சத்தில் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெளுத்து தள்ளுங்கள். ಪಾಪಗಳಿಂದ ಹೊಲಸಾಗಿರುವ ಅವರ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಸಹ ದ್ವೇಷಿಸಿರಿ. ஹalleluya. Hallelujah. ஆண்டவருக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார் மரியாள். ಮರಿಯಳು ದೇವರಿಗೆ ಒಂದು ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಟ್ಟಳು. ஹalleluya. Hallelujah. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பொழுது ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹೊಡೆಯಲ್ಪಡುವಾಗ ஹalleluya. Hallelujah. இயேசு கிறிஸ்துவுடைய மேல போட்டிருந்த அங்கி ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮೇಲೆ ಹಾಕಿದಂತ ಒಂದು ಬಟ್ಟೆ எப்படிப்பட்ட வஸ்திரம் தெரியுமா? ಯಾವ ರೀತಿಯಾದ ವಸ್ತ್ರ ಗೊತ್ತಾ? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அந்த வஸ்திரங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறது. ಆ ವಸ್ತ್ರಗಳು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇದೆ. நீங்கள் யோவான் 19:5 வாசிக்கலாம். ಯೋಹಾನನ ಬರೆದ ಪುಸ್ತಕ 19:5. இயேசு முள்முடியும் சிறப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன். ஆண்டவருக்கு சிவப்பு அங்கி கொடுத்தார்கள். ಅಲ್ಲಿ ಕೆಂಪು ಅಂಗಿಯನ್ನು ಆತನಿಗೆ ತೊಡಿಸಿದ್ದರು. ரத்தம் இருக்கிறதுனால ரத்தங்கள் பட்டு வெள்ளை ஆடை இருந்தால் எவ்வளவு ரத்தம் போகுதுன்னு தெரியும். ஆனா சிகப்பு ஆடை கொடுத்துட்டா ரத்தத்தை பார்க்க முடியாது. ಸೊ ಬಿಳುವಂಗಿಯನ್ನು ಏನಾದರೂ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ರಕ್ತ ಎಷ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಬಿಳಿ ಕಲರ್ ಅಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಆದ್ದರಿಂದ ಕೆಂಪು ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿದರು. ஹalleluya. Hallelujah. உங்களுக்கு எப்படிப்பட்ட வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? ನಿಮಗೆ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು
ஹalleluya ஹalleluya ஹalleluya. 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிறோம். ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். ஆண்டவர் சொல்றாரு, நாம் என்னாவே உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினாலும் தேவன் கொடுக்கிற வஸ்திரத்துக்கு அது ஈடாகாது. ನಾವು ಏನೇ ಯಾವುದೇ ಹಾಕೊಂಡು ಅಲಂಕರಿಸಿಕೊಂಡ್ರು ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಅಂಗಿಗೆ ಸಮವಾಗಿ இயேசு 1 பேதுரு 3 வாசிக்கிறோம் மறுபடியும். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை பாருங்க, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துவதாகிலும் புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரம் இராமல் அழியாத அலங்கரிப்பான சாந்தமும் அமைதியுள்ள ஆவியான இதயங்களை மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம் இருக்கிறது. அதுல தேவ பார்வைக்கு விரைவாக இருக்குது. ತಲೆ ಕೂದಲನ್ನು ಸುಂದರವಾಗಿ ಬಾಚಿಕೊಳ್ಳುವುದಾಗಲಿ ಬಂಗಾರದ ಒಡವೆಗಳಾಗಲಿ ಒಳ್ಳೆಯ ಬಟ್ಟೆಗಳಾಗಲಿ ನಿಮ್ಮ ಸೌಂದರ್ಯದ ಸಾಧನಗಳಾಗಿರಬಾರದು. ஹalleluya. இந்த பழைய வஸ்திரங்களை தரித்து ಹಳೆಯ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಧರಿಸಿ ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரங்கள் ದೇವರು ಕೊಡುವಂತ ವಸ್ತ್ರಗಳು. இன்னைக்கு உலகத்துல பார்க்கல அப்படி இருக்காங்க. இன்னைக்கு ಲೋಕ ರೀತಿಯಾದ ಜನರನ್ನು ನೋಡಿದಿರಲ್ಲ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ஆமென். ಹalleluya. உங்க வீட்டுக்கு ನಿಮ್ಮ ಮನೆಗೆ நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வராங்க 4 பேர். ನಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ 4 ಜನ ಬರ್ತಾರೆ ಅನ್ಕೊಳ್ಳಿ. ஆமென். ಹalleluya. இந்த 4 பேர் வரும்போது ಈ 4 ಜನ ಬರುವಾಗ நல்ல ವಸ್ತ್ರ ಧರಿಸಿட்டு வராங்க. ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ಕೆಲವರು ಅழகான ரொம்ப ஏழ்மையா வராங்க. ಕೊಳೆಯಾಗಿರುವಂತ ತುಂಬಾ ಏನು ಬಡವರಾಗಿ ಬರ್ತಾರೆ. சிலர் இது அவங்களை என்ன செய்வார் என்று யாக்கோபுல வாசிக்கிறோம். நாம யாக்கோபு 2வது வசனத்துல பார்க்கிறோம். ಯಾಕೋಬನ ಬರೆದ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. ஆலயத்துக்கு வருகிற பாருங்க, பொன் மோதிரமும் மின்னுள்ள வஸ்திரமும் தரிக்கிற ஒரு மனுஷன் கந்தையான வஸ்திரம் தரிக்கிறவனாய் ஒரு தரித்திரனும் உங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது பாருங்க, நல்ல மெழுமெழுந்து வஸ்திரம். ಒಳ್ಳೆ ಮಿಂಚುವಂತ ವಸ್ತ್ರ. இன்னைக்கு அப்படிங்கிறாங்க சில பேர். ಕೆಲವರು ಆ ರೀತಿ ಇದ್ದಾರೆ. நல்ல டிப்டாப்பா வந்தா நல்லா வாங்க 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 போய் பக்கத்துல பேசுறது, அவங்களை கை கொடுக்கிறது, அவங்களை பேசி வணங்குறது, இப்படி கூட காணப்படுகிறார்கள். ஹalleluya. அநேக விசுவாசிகள் இருக்காங்க. ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇದ್ದಾರೆ. நல்லா இருந்தாலும் போய் பேசுவாங்க. ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ಹೋಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. நல்ல ஆடை போட்டு நல்ல மோதிரங்கள் போட்டு நல்ல செயின் போட்டு டிப்டாப்பா வந்தா அவங்கள்ட்ட போய் நல்லா பேசுறது. ಚೆನ್ನಾಗಿ ಡ್ರೆಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕೊಂಡು ಟಿಪ್ ಟಾಪ್ ಅಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಾತನಾಡು. அவங்களுக்கு என்ன தெரியாது? ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಗೌರವ. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. நான் என்ன சொல்ற வேதத்துல ಅದು ಸತ್ಯವೇ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ. 3 மின்னுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீ இல்ல உங்களுக்கு சப்பரதான வேணும், உங்களுக்கு நல்ல ஷேப் போட்டு பிரதர் ஷேப் போடுங்க, நல்ல வஸ்திரம் தரித்தவனை அவங்க உட்காருங்க. ಅವ್ರಿಗೊಂದು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಒಂದು ಚೇರ್ ಹಾಕಿ ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲಿ ಚೇರ್ ಇದೆ ಅಲ್ಲಿ ಕೂರಿಸಿ. என்னுடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்துல என்னுடைய ஜீவிதத்துல ஒரு நாள் அப்படி கிடையாது. ஹalleluya. ஹalleluya. பச்சைப்பானவன் கிடையாது. ಒಂದು ಭಾಷಾ ರೀತಿಯಾಗಲೇ ಇಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇ அவங்க தான் உண்மையான தேவப்பிள்ளைகளா இருக்க முடியும். ಅಂತವರೇ ನಿಜವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು ಅನಿಸಿಕೊಳ್ಳುವರು. நல்ல இடத்துல உட்காரும் என்று தரிதனை பார்த்து நீ அங்கே நில்லு, அல்ல அங்கே என் பாதப்படியில் இல்லை உட்கார் என்று நீங்கள் செருப்பு கட்டி விடுகிற அந்த மூலையில உட்கார் என்று சிலரை உட்கார வைக்கிறாங்க. ಚಪ್ಪಲಿ ಬಿಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಅಲ್ಲೇ ಕುಳಿತು ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸ್ತಾರೆ. அந்த ஓரமா உட்காரு. ಅಲ್ಲಿ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು நீங்க நீங்க இருங்க, ಪ್ರತಿನಿಧಿರಿ நல்லா இவங்க பேசிக்கிறோம். ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ದೀರಾ. சிம்பிளா வந்தவன ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಬಂತು. நீ அங்கே இரு. ನೀವು ಅಲ್ಲಿಯೇ ಇರಿ. ஆமென். இயேசு கிறிஸ்து அப்படி இருக்காரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ರೀತಿ ಇದ್ದಾರಾ? அவர் அன்புள்ளவர். ದೇವರು ಪ್ರೀತಿಸುವ ರೂಪನು சேரும் தேய்ச்சில் பாவத்தில் விழுந்த தூக்கி எடுத்தவர். ಕಸದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರೋರನ್ನು
ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு எதுக்கு ஜனம் விலை மதிப்பு கொடுக்கறாங்க? ಇವತ್ತು ಯಾವುದಕ್ಕೂ ಐತೆ ಜನಗಳು ತುಂಬಾ ಮರ್ಯಾದೆ உங்க ಗೌರವ கண்ணுக்கு தெரிந்தா யாரா பார்த்துட்டீங்கன்னா ஏழ்மையானவங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது ஏழையா வரும் பொழுது அவங்களை கைப்பிடித்து உட்கார வைக்கிறீங்க. உங்க யாரும் நிற்கிறாங்களா பார்த்துக்கிறீங்களா நீங்க? ತುಂಬಾ ಬಡವರಾಗಿ ತುಂಬಾ ಇದಾಗಿ ಬರುವವರನ್ನ ಕೈ ಹಿಡಿದು ಕೂರಿಸುವವರನ್ನ ನೋಡಿದ್ದೀರಾ இல்ல நீங்க செய்திருக்கிறீங்களா? ಅಥವಾ ನೀವು ಮಾಡಿದ್ದೀರಾ? ஆமென். எல்லா விலை மதிப்புள்ளவர்களை கொண்டு போய் நல்ல இடங்களிலும் சிம்பிளா இருக்கிற ஜனங்களை கொண்டு போய் அந்த வருகிற இடத்துல நிக்கிற இடத்துல மூளையில உட்கார வைக்கிறதும் இப்படியாக இயேசு கிறிஸ்து இப்படி இல்லை. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ರೀತಿ ಜೀವಿಸಲಿಲ್ಲ. ವಸ್ತ್ರங்களை பார்த்து எடை போடுறவங்க இருக்கிறாங்க. ವಸ್ತ್ರಗಳನ್ನು ನೋಡಿ ಅವರಿಗೆ ಲೆಕ್ಕಾಚಾರ ஆனா ಮಾಡುವ நம்ம வஸ்திரத்தை பார்த்து பரலோகத்துக்கு சேர்க்கிறப்பா. ஒருவேளை ಒಂದ್ ವೇಳೆ நீ ஒண்ணுமில்லாம ಏನು ಇಲ್ಲದೆ ஹalleluya Hallelujah. ஏதோ ரட்சிக்கப்பட்டு உத்தமனா உண்மையா இருந்து ரோட்ல வீட்டுல உட்கார்ந்து ஏதோ கெடுக்கிறத சாப்பிட்டு வாங்கினா உனக்கு பெண் வஸ்திரத்தை கண்டறிக்கப்பட்டு பரலோகத்தில் இருக்கும் பாயங்கள் சொல்லுங்க. ನೀವು ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಿ ನೀವು ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಏನಾದ್ರು ಇದ್ರೂ ದೇವರು ನಿಮಗೆ ಬಿಡಿಗಂಟಿಯನ್ನು ಧರಿಸಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஜனங்களை பார்த்து இடப்படக்கூடாது. ಜನಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡಬಾರದು. ஆமென். Hallelujah. நான் எப்பவுமே பாஸ்டர் ಯಾವಾಗಲೂ கரைப்பட்டு ஒரு பாருங்க ஒரு பிரதர் பார்த்தேன். என்னை பார்த்த உடனே தூரம் 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 போறாரு. ಒಂದು ಬ್ರದರ್ ನೋಡಿದ್ರು ಪಾಸ್ಟರ್ ನೋಡಿ ನೋಡಿ ದೂರ ದೂರ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் என்ன செய்யறேன்? ಪಾಸ್ಟರ್ ಏನ್ கிட்ட ಮಾಡಿದ್ರು? போய் தோள் மேல கை போட்டு ಹತ್ರ ಹೋಗಿ ಎದುರು ಮೇಲೆ ಕೈ ಹಾಕೊಂಡು ஹalleluya Hallelujah. நான் பிரதர்னே ಏನ್ ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அவர் இப்படியே கை வச்சு பாஸ்டர் 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 அப்படின்னாங்க. ಅವ್ರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಪಾಸ್ಟರ್ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ஏன்னா ಹೇಳಿದ್ರು. அவரு 2 வாரம் 3 வாரம் சொல்லிச்சு. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಸ್ನಾನ ಮಾಡಿ 2-3 ವಾರ ಆಯ್ತಂತೆ. 3 மாசத்துல அவரு யூரோப் போல தெரிச்சு வந்தாரு. 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಅವರು ಜೀವನಕ್ಕೆ ಕಷ್ಟಪಟ್ಟರು. எஸ் ஹalleluya Hallelujah. என்னுடைய ஊழியத்துல இதுதான் முதல்ல இடப்படுறது. ಪಾಸ್ಟರ್ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇದೇ ರೀತಿ ಅವರು ಮೊದಲ ಸ್ಥಾನ ಕೊಡುವುದು. எஸ் ஹalleluya Hallelujah. ஆமென். இப்படிதான் நம்ம வாழணும். ಇದೇ ರೀತಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇರೋದು. எதுக்கு பாஸ்டர் நாம மனைவி நம்ம காப்பாற்றணும். எதுக்கு மனைவி காப்பாற்றணும்? ಏನಕ್ಕೆ ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮ ಮರ್ಯಾದೆ ನಾವು ಕಾಪಾಡ್ಕೊಳ್ಬೇಕಂತ. ಪ್ರಿಯವಾದವರೇ, ಪ್ರಿಯವಾದವರೇ, ಈಶ್ವರ ಬರಾಜ್ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬೇಗ ಬರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya Hallelujah. லூக்கா 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க ஒரு வசனத்தை. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡೋಣ. ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். யாக்கோபு மறுபடியும் 3 வாசத்துல 4 வாசிக்கலாமா? ಯಾಕೋಬು 3:4. சரி வாசிக்கலாம். நல்ல ஐஸ்மா லூக்கா 16:19. 16:19 ಲೂಕ. ಐಶ್ವರ್ಯವಂತನಾದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. ಅವನು ಸಕಾಲತಿ ನಯವಾದ ನಾರುಮಡಿ ಮುಂತಾದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಪ್ರತಿದಿನವೂ ವೈಭವದೊಡನೆ ಸುಖ ಸಂತೋಷ ಪಡುತ್ತಿದ್ದನು. ஐஸ்வர்யமுள்ளவர் மனுஷன் இருந்தால் அவன் பிரதாபரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்படி வாழ்ந்தான்? சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்று பெயர் கொண்டவன் தரித்திரனும் இருந்தான். ஆமென். அவன் பற்கள் நிறைந்தவனாய் தன் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகில் கிடந்து அவன் ஐஸ்வர்ய வாசலிலிருந்து ஐஸ்வர்யம் கொடுக்கிற ஆகாரத்தை மிச்ச மீதியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். ಐಶ್ವರ್ಯವಂತನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಇದ್ದು ಆ ಭಿಕ್ಷುಕನು ಅವನು ಕೊಡುವಂತ ಮಿಕ್ಕಿ ಹೋಗಿರುವಂತ ಒಂದು ಆಹಾರ. ஹalleluya Hallelujah. ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது நாம பார்க்கிறோம் இன்னைக்கு ಇವನು ஐஸ்வர்யம் பரலோகத்துக்கு போகவில்லை. ಐಶ್ವರ್ಯವಂತನು ஆடம்பரமாய் வாழ்ந்தவன் பரலோகத்துக்கு போல ಆಡಂಬರವಾಗಿ ಜೀವಿಸಿದವನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ஏசில படுத்து ஏசில வாழ்ந்து ஆடம்பரமான காந்த பறந்து ட்ரெயின்ல பறந்தவன் பரலோகத்துக்கு போகவில்லை. ஆனா அவன் வாச அறைகளில் இருந்து இவன் போடுகிற பிச்சையை அதாவது உணவு எடுத்துக்கொண்டு அவன் பரலோகத்தில் இருக்கிறான். ஐஸ்வர்யம் நரகத்தில் இருக்கிறான். ಸೊ ಐಶ್ವರ್ಯವಂತನು ಯಾವುದೇ ರೀತಿ ಕೊರತೆಗಳಿಲ್ಲದೆ ಜೀವಿಸಿದವನು ಅವನು ನರಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. ಆದರೆ ಆ ಭಿಕ್ಷುಕನ ಆ ಬಡವನು ಐಶ್ವರ್ಯವಂತನು ಕೊಟ್ಟದಂತ ತಿಂದು ಇದ್ದವನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. நம்ம பணக்கார பரலோகத்துக்கு போறான்னு நினைச்சுக்காதீங்க. ಸಾವು
விசுவாசி, அதாவது பணக்காரனுடைய ஏழையாவது தரித்திரனுடைய பிச்சைக்காரனுடைய யாரும் சரி இயேசு ஏற்றுக்கொண்டு உண்மையா இருந்தா மாத்திரம் தான் பணக்காரன் போக முடியும், ஏழையும் போக முடியும், தரித்திரனும் போக முடியும். ಶ್ರೀಮಂತನು ದರಿದ್ರನು ಬಡವನು ಅಂತ ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ದೇವರಲ್ಲಿ ಯಾರು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾರೋ ಅವ್ರು ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா என்ன மாதிரி வஸ்திரம் தரிக்க வேண்டும்? அது ಯಾವ ರೀತಿಯಾದ ವಸ್ತ್ರ ಧರಿಸಬೇಕು? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம 1 தீமோத்தி கூட எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயுவிಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 1:9 எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கோ அடங்காதவர்களுக்கோ பக்தி இல்லாதவர்களுக்கோ பாவிகளுக்கோ அசுத்தருக்கோ தீர்க்கக்காரர்களுக்கோ தாய் தகவல் மாதிரி அடிக்கிறவனுக்கும் இங்க என்ன சொல்லுகிறது? 9ல உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் நீதிமானுக்கு நியாயப்பிரமாணம், அதாவது நியாயப்பிரமாணம் யாருக்கு இல்லையா? நீதிமானுக்கு இல்ல. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಯಾರಿಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அவன் தீர்ப்பு இருக்கிறது. ದುಷ್ಟರಿಗೆ ಮಾತ್ರ ತೀರ್ಪು ಇದೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நியாயப்பிரமாணத்துல நம்ம போக கூடாது, நம்ம பாவம் செய்யறதுனால நமக்கு நியாயப்பிரமாணத்துல நிற்க வேண்டியதா இருக்கும். ನಾವು ಪಾಪ ಮಾಡುವುದರಿಂದ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ ನಾವು ನಿಲ್ಲುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಬರುತ್ತೆ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனாகிய ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஹல்லேலூயா வரப்போகிற சீக்கிரமாய் வரப்போகிறார். ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲೇ உங்க ಬರಬಹುದು. வஸ்திரங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ನಿಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ನೀವು அழுக்கை ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ அகற்றி போடுங்கள். ಕೊಲೆಗಳನ್ನು ನೀವು ಅಗಲಿಸಿ ಬಿಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படிப்பட்ட செய்வதனால உங்களுக்கு அற்புதங்கள். ಈ ರೀತಿ ನೀವು ಮಾಡುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಅದ್ಭುತಗಳು. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் வாசித்து பார்க்கலாம். லூக்கா 23:11. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. 23 அதிகாரம் லூக்கா 23ನೇ ಅಧ್ಯಾಯ ವಿಲಾಸ ಪ್ರಧಾನ ಆಸಾರರು 11ನೇ ವಚನ. 11ನೇ ವಾಕ್ಯ. அவர் யோரது தான் போவே எவரோட என்ன வஸ்திரத்தை உடைத்தாலே உடுத்தினார்கள். ಯಾವ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಅವರು ಹಾಕಿದ್ರು? ஆமென். அவர் அப்படி போட்டுருந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா கவனிச்சு பாருங்க. ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ದೇವರಾಗಿರುವ சிலுவையில் அடிக்கப்படும் போது ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅವರು அவருடைய வாடை முழுவதும் ரத்தமாய் நிரம்பி ಅವರ ವಸ್ತ್ರವಿಡೀ மேல கீழே வரைக்கும் ரத்தம் அதிகமா இருந்தது. ಮೇಲಿಂದ ಕೆಳಗಡೆವರೆಗೂ ಅಧಿಕವಾಗಿ ರಕ್ತ ಸ್ಫೂರ್ತ ಇತ್ತು. ஒரு மனுஷன் ரத்தம் அடிபட்டு ரத்தம் வந்துச்சுன்னா ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏಟು ಬಿದ್ದು ರಕ್ತ ಬಂದ್ರೆ அந்த துணியை கொண்டு போய் என்ன பண்றாங்க? தூரம் போடுறாங்க. அது என்ன பண்ண முடியாது. அது ரத்தம் கவுச்சிருக்கும். அது தொடரில் ரத்தம் என்று சொல்லி அதை தடுக்கிறதை பார்க்கிறோம். ಸೊ ಇದರಿಂದ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಏಟಾಗಿ ರಕ್ತ ಏನಾದ್ರು ಬಂದು ಅದನ್ನು ಒರೆಸ್ಬಿಟ್ರೆ ಆ ಬಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದು ಹಾಕ್ಬಿಡಿ, ವಾಸನೆ ಬರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஆடை மாத்திரம் ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಟ್ಟೆಯನ್ನು ಮಾತ್ರ அவன் சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். ಅಲ್ಲಿ ಚೀಟಿ ಹಾಕಿ ಅಲ್ಲಿ ಅವರು ವಿಂಗಡಣೆ ಮಾಡಿಕೊಂಡ್ರು. வாசிக்கலாம். மார்க் 11 ಮಾರ್ಕನ ಬರೆದ 24 வசனங்கள் வேகமாக எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 15 அதிகாரங்கள். மார்க் 15:24 ಮಾರ್ಕ 15:24 வேகமாக கேப் விடக்கூடாது. எடுக்கணும். மார்க் பார்த்தா ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஆடையை கொண்டு போனது யார் தெரியுமா? புறஜாதிகள். ಈ ಬಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದವರು ಯಾರು ಗೊತ್ತಾ? ಅನ್ಯರು. அது ரத்தமாய்
அது விலையில பெற்றது என்று தெரிந்து கொண்டார்கள். அது வெளியுள்ளது என்பதாக அறிந்துகொண்டார்கள். ஹalleluya. இயேசுவின் வஸ்திரம் கிடைச்சது எத்தனை பாக்கியம் என்று தெரிந்து கொண்டார்கள். ಯೇಸುಸ್ವಾಮಿಯ ವಸ್ತ್ರಗಳು ನಮಗೆ ದೊರಕಿದ್ದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಅರಿತುಕೊಂಡರು. ஹalleluya. ஹalleluya. அவர் வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். ಅವರ ದೇವರ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಂಚಿ ಹಾಕೊಂಡು ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ್ರು. எந்த வஸ்திரங்கள் இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்வோம்? போட்டு வேண்டாம் நோக்க முடியாது என்று சொல்லுவோம். ಯಾವುದು ವಸ್ತ್ರಗಳು ಆಗಿದ್ರು ಸರಿ ಅದನ್ನು ಹಾಕ್ಬಿಡಿ ಅದು ನಮಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು. ಆದರೆ ಯೇಸುಸ್ವಾಮಿಯ ವಸ್ತ್ರಗಳು அது மேன்மை உள்ளதாக ಅದು ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ஹalleluya. ஹalleluya. அவர் வஸ்திரத்தில் வண்ணமே இருந்துச்சு. ದೇವರ ಒಂದು ವಸ್ತ್ರದಲ್ಲಿ அவர் வஸ்திரத்தில் வண்ணம் இருக்கிறது. ದೇವರ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಶಕ್ತಿಯು எல்லா செடிக்குள்ள ಸರಿಯಾಗಿ எல்லா ಪ್ರಾರ್ಥನೆ அற்புதங்களை செய்கிறவங்க கூட தேவவான் வஸ்திரத்துல வண்ணம் இருக்கிறது. ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ವಸ್ತ್ರದಲ್ಲಿಯೂ ಸಹ பரிசுத்தமா ஜீவிக்கிறவங்களுக்கு வண்ணம் இருக்கிறது. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವವರ அவங்க ವಸ್ತ್ರದಲ್ಲಿ வஸ்திரத்துல வண்ணம் அதிகாரம் அற்புதம் இருக்கிறது. ಅವರ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಒಂದು ಶಕ್ತಿ ದೇವರ ಶಕ್ತಿಯು ಅದ್ಭುತವೂ ಇರುತ್ತೆ. நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய வஸ்திரத்துல வண்ணம் இருக்கிறது. ರಾಷ್ಟ್ರ ನಂಬುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರ ವಸ್ತ್ರದಲ್ಲಿಯೂ ದೇವರ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ. உங்களுடைய வஸ்திரத்துல வண்ணம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்க வஸ்திரம் சாதாரணம் அல்ல. ನಿಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ನೀವು ಸಾಧಾರಣವಾಗಿರುವವರಲ್ಲ. நான் வஸ்திரங்களை நான் கரப்படவில்லை என்று சொல்லுங்கள். ನನ್ನ ವಸ್ತ್ರವು ಕಳೆಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳುತ್ತೀರಾ? சொல்ல முடியுமா? என் வஸ்திரத்துல வண்ணம் உண்டு. ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತೆ, ನನ್ನ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಶಕ್ತಿಯೂ ಇದೆ ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அந்த நாளிலே அப்போஸ்தலருடைய நாளிலே நீங்கள் பாருங்கள். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡಿ அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல ಅಪೊಸ್ತಲರ ಬರೆದ ಕೃತ್ಯಗಳ 19ನೇ 12வது வசனங்கள் அவர் சரீரத்திலிருந்து உறுப்புகளையும் உருமாக்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியின் மேல் போட்டார்கள். வியாதி அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. பொல்லாத ஆவி அவரை விட்டு புறப்பட்டாங்க. ஹalleluya. Hallelujah. அப்போஸ்தலராகிய பவுல் இருந்த ஆடைகள் ஒரு விசேஷமானதா இருந்தது. ಅಪೊಸ್ತಲರಾಗಿರುವ ಪೌಲನ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಬಟ್ಟೆಗಳು ವಿಶೇಷವಾದದ್ದು. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆமென். ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை சொல்றீங்க? என்னுடைய வஸ்திரத்தில் வண்ணம் இருக்கிறது. ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ದೇವರ Yes. ಶಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. உங்க வஸ்திரத்தில் வண்ணம் இருக்கிறது. எத்தனை சொல்றீங்க? ನಿಮ್ಮ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳುತ್ತೀರಾ? கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு மேலையும் வஸ்திரங்களில் வண்ணம் இருக்கிறது. ಕರ್ತನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಜೀವಿಸಿದ ಒಬ್ಬೊಬ್ಬರ ವಸ್ತ್ರಗಳ ಮೇಲೆ ದೇವರ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ. ஹalleluya. Hallelujah. ஆனா உங்க வஸ்திரம் கரைப்பட்டிருந்தால் ಆದರೆ ನಿಮ್ಮ ವಸ್ತ್ರವು ಕಲೆಯಾಗಿದ್ರೆ எப்படி நீங்க அற்புதங்களை காண முடியும்? ಹೇಗೆ ನೀವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ? எப்படி நீங்க பரலோகத்துக்கு போக முடியும்? ಹೇಗೆ ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ? திருமணங்களை நாட்களிலே ಮದುವೆ ಸಮಯಗಳಲ್ಲಿ கொண்டு போவார்கள். இவன் யார் தெரியல, இவன் கல்யாண வஸ்திரத்தை தரிக்காதவனை கொண்டு போக வெளியே என்று சொல்வார்கள். ಮದುವೆ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳದೆ ಇರುವವರನ್ನು ಇವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೊರಗೆ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. Hallelujah. இவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆடையின் வஸ்திரத்துல வண்ணம் இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ನಮ್ಮ ಒಂದು ವಸ್ತ್ರಗಳಲ್ಲಿಯೂ ಬಲವು ಶಕ್ತಿಯೂ ಇದೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನಂಬುತ್ತೀರಾ? கை வைக்க மாட்டேங்கிறீங்க? ಕೈಯಲ್ಲಿ வஸ்திரத்துல வண்ணம் இருக்குது. ಶಕ್ತಿ ಇದೆ. பரிசுத்தமான மாத்திரம் தான். ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರ அவர் ரத்தத்துல நாம் காணப்பட்டதான். ಅವರ ರಕ್ತದಿಂದ ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಟ್ಟವರು. ஹalleluya. Hallelujah. அநேக இடத்துல நான் அண்ணனிலாம் என்னுடைய கர்ச்சீஃப் போட்ட உடனே இங்க கூட நான் விடமாட்டேன். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಕರ್ಚಿಪ್ ಹಾಕಿದ್ರೆ ಸರಿ ಬಿದ್ದೋಗ್ತಾರೆ. இப்போ கூட செய்ய முடியும். ಇವಾಗಲೂ ಸಹ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆமென். ஹalleluya. Hallelujah. வியாதி சுகமாக முடியும். ಯಾರು ಸೌಖ್ಯವಾಗುತ್ತೆ? ஆமென். பவுல் மேல இருந்த ஒரு வஸ்திரங்கள் ಪೌಲನ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ವಸ್ತ್ರಗಳು அந்த வஸ்திரங்களை போடும்போது எல்லாம் வியாதி நீங்கினது. ಆ ವಸ್ತ್ರಗಳೆಲ್ಲ ಹಾಕುವಾಗಲೇ ವ್ಯಾಧಿಗಳು ನೀಗಿ ಹೋಯಿತು. ஹalleluya. Hallelujah. அப்பொழுது ಆವಾಗ அப்பொழுது ஏசாத்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரின் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய கேவா என்னும் ஒரு யூதரின் குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள். ஆமென். வேண்டாம். பொல்லாத ஆவியை துரத்த முடியல அவங்களால. ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳನ್ನು ಓಡಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ஆமென். காரணம் என்ன? தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள். ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ದೇವರನ್ನು ಅವರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡರು. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ಯೇಸು ಸ್ವಾಮಿ இயேசு நாமம் தரிக்கப்பட்டவங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ನಾಮವನ್ನು ಧರಿಸಲ್ಪಟ್ಟವರು. ஆமென்.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தால் நாம் அது கரைபடுகிறது என்று பார்க்கிறோம். ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರವೂ ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಆ ಬಿಳುವಂತಿಯು ಕರೆಯಾಗುತ್ತದೆ இப்படி இருக்கும் பொழுது ಈ ರೀತಿ பரலோக ராஜ்யத்துக்கு புறப்பட்டு போக முடியாது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲ್ಲ. பேசும்போது நீங்க ஜாக்கிரதையா பேசுறீங்களா? ಮಾತನಾಡುವಾಗ ನೀವು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ உங்க ಮಾತನಾಡ್ತೀರಾ? மனைவி நீ போட்டிருக்கிற வஸ்திரங்கள் அது வெண்மையானது என்பதை நீங்கள் அதை பழகும் போது நீங்க ஒதுங்கி போறீங்களா, இல்ல அதை நீங்கள் அதை உரைச்சிட்டு போறீங்களா? ಸೊ ನೀವು ಹಾಕಿರುವಂತದ್ದು ಬಿಳು ಅಂಗಿ ಬಿಳಿ ಬಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಓರೆಯಾಗಿ ಹೋಗ್ತೀರಾ ಅಥವಾ ಅದರಲ್ಲೇ ಹೋಗ್ತೀರಾ? ஆனால் ಆದ್ರೆ உலகத்துல நாம ஒரு வெயிட் வஸ்திரம் தரிக்கப்பட்டு நாம எங்க வேணா நடக்கிறது எங்க உழைச்சி போறது அப்படி இருந்தா எப்படி இருக்க முடியும்? அந்த மைண்ட் பண்ண முடியாது, கரையாக மாறப்படும். ಸೊ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಎಲ್ಲಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗುವುದು, ಹೇಗಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಡೆಯುವುದು, ಹೇಗಂದ್ರೆ ಅದಿರುವುದು ಇದ್ರೆ ಆಗುತ್ತಾ? எத்தனை பேரு இன்னைக்கு கரையில்லாம இருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನರು ನಾವು ಇವತ್ತು ಕರೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೀವಿ? கை உயர்த்த முடியுமா? ಕೈಗಳನ್ನು ಎತ್ತುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ? என்னுடைய வஸ்திரம் கரைப்படல, ನನ್ನ ವಸ್ತ್ರವು ಕಲಿಯಾಗಿಲ್ಲ, என் இதயம் தீட்டுப்பட்டு இருக்கிறது. ನನ್ನ ಹೃದಯವು ಕೆಟ್ಟವುಗಳಾಗಿಲ್ಲ. நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ அப்படி எதுக்கு நமக்கு திருவிருந்து? ಹಾಗಾಗಿ ನಮಗೆ ಯಾಕೆ ಈ ದೇವರ ಭೋಜನ? அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு திருவிருந்து நமக்கு? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ದೇವರ ಭೋಜನ? வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 2வது வசனம், விளைவிட திருநருமாய் கர்த்தருடைய நாள் வரும், நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களா? இரவிலே திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். சமாதானம் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதாய். ஆமென். அழிவு சடிதாய் வரப்போகுது. ಸೊ ಪ್ರಭು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುವ ದಿನವು ರಾತ್ರಿಗಳಲ್ಲಿ அதாவது வாசிக்காது வாசிக்கிறது யாரும் வாசிக்க மாட்டேங்கிறாங்க. கன்னட வாசிக்காத வாய்மொழி உட்காந்துக்கிறாங்க. ஆமென். சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர் சொன்னபோது கர்ப்பவதிக்கு வேதனை வரும்போது போல அழிவும் சடிதில அவர்கள் மேல் வரும், அவன் தப்பி போறது. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும்போது ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಅಂತ ಹೇಳುವಾಗ சமாதானம் அல்ல, சடிதில ஆபத்து வரப்போகுது. ಸಮಾಧಾನವಲ್ಲ, ಅತಿ சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போற நாள் சீக்கிரம். ஆண்டவர் வரப்போகிறார். ஹalleluya. நீங்கள் விழித்திருக்க வேண்டும். காலையில் தூங்கினா இயேசு காலையில் வந்தீங்கன்னா வரப்போகுது. ஒரு மனுஷன் ஜெபிக்கிறவன் எப்படி அற்புதங்களை காண முடியும்? ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಿದ್ರೆ ಹೇಗೆ ಅದ್ಭುತ ನೋಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ? ஹalleluya. ஹalleluya. நீங்கள் அற்புதங்களை காண வேண்டும். ನೀವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಬೇಕು. ஆமென். ஆமென். நீங்கள் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ನೀವು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இதோ வந்தோம், அழைத்து வந்தோம், போனோம் என்று கூடாது. ಏನೋ ಬಂದ್ವಿ, ಅಲ್ಲಿಗೆ ಬಂದ್ವಿ, ಹೋದ್ವಿ ಅಂತ ಇರಬಾರದು. சமாதானம் சௌக்கியம் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதிக்கு தேவன் வேதனை வருகிறது போல அழிவும் ஆமென். ಶಾಂತಿ ಸುರಕ್ಷಿತವು ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಆ ಗರ್ಭಿಣಿ ಅಂದುಕೊಳ್ತಾರೆ, ನಾಶನವು ಬರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. பயப்படுகிறா? பயப்படுகிறா? ಭಯ ಇದೆಯಾ? பயப்படுகிறா? ಭಯ ಇದೆಯಾ? பயப்படுறியா? ಭಯಪಡ್ತೀರಾ? சீரியல் பார்க்கும்போது பயப்படுறியா? ನೀವು ಸೀರಿಯಲ್ ನೋಡುವಾಗ ಭಯಪಡ್ತೀರಾ? மத்தவங்களை பத்தி பேசும்போது பயம் இல்லையா? ಬೇರೆಯವರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುವಾಗ ಭಯ ಇದೆಯಾ? ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. பயப்படணும். ಭಯಪಡಬೇಕು. யார் பத்தி பேசக்கூடாது. ಯಾರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಬೇಕು? கரை அடக்கப்படும். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಲೆ ಆಗುತ್ತೆ. நீங்க யாருக்கா தவறு செய்து பார்த்தா உங்களுக்கு புத்தி சொல்லுங்க, ಯಾರಾದ್ರೂ ತಪ್ಪು ಮಾಡುವುದು ನೋಡಿದ್ರೆ ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳಿ, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ಅವ್ರಿಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿ, பைபிள் சொல்லி பைபிள் சொல்லி படுங்க. ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ, ಬುದ್ಧಿ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ. எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನರು சொல்லுங்க, குற்றப்படாது. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನರು பரலோகத்தை பத்தி கவலை இல்லை, ಪರಲೋಕದ ಕುರಿತೇ ಕಳವಳ ಇಲ್ಲ. வரப்போகிற நாள் ಬರುವಂತ ದಿನ வேற விதமா இருக்கும். ಬೇರೆ ರೀತಿ ಇರುತ್ತೆ. நான் நாளைக்கு மனம் தருவேன், ನಾನು ನಾಳೆನೇ ಮನಸ್ಸಾಂತರ ಹೊಂದುತ್ತೀನಿ, நான் 30% மனம் தருவேன், ನಾನು 31ನೇ ತಾರೀಕು
சொன்னீங்க ಮಾತ್ರ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ அந்த ಹೇಳಿದ್ರೆ நிமிஷம் உங்களுக்கு ಆ கேள்வி ನಿಮಿಷನೇ ನಿಮಗೆ ಕೇಳಿ ಬರುತ್ತೆ. வேணாமா ಬೇಡ வேண்டாம் ಬೇಡ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நாள் மோசமா இருக்கும். ಆ ದಿನವು ಮೋಸವಾಗಿರುತ್ತೆ. இயேசுக்கு வந்து போடி பிறகு ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ಹೋಗಿದ ನಂತರ பயங்கரமா இருக்கும். ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತೆ. 2 பேர் சொல்றது 2 பேர் 3:10 2 ಪೇತ್ರ 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே சிதறுவது விதமாயிருக்கும். கர்த்தருடைய நாள் இரவிலே சிதறுவது விதமாய் வரும். அப்படி வானம் மடமட என்றும் அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமி அதிலுள்ள கிரியைகள் எரிந்து அழிந்து போகும். ஆமென். என்னத்தை வந்து வேதத்தை வாசிக்கிறீங்க, சர்ச்சுக்கு வரீங்க, அப்புறம் செய்தெல்லாம் செய்வீங்க. ಸಭೆಗೆ ಬರ್ತೀರಾ, ಬೈಬಲ್ ಓದ್ತೀರಾ, ಅದ್ರ ಮಾಡೋ ಕಾರ್ಯ ಎಲ್ಲ ಅದೇ ರೀತಿ ಮಾಡೋದು. பயம் இல்லை. ಭಯ ಇಲ್ಲ. சினிமா பார்க்கறது உங்களுக்கு பயம் இல்லை. ಸಿನಿಮಾ ನೋಡೋದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಭಯ ಇಲ್ಲ. தெரியுதா? சினிமா பார்க்கறீங்க பயம் இல்ல? ಸಿನಿಮಾ ನೋಡ್ತೀರಾ, ಭಯ ಇದೆಯಾ? இருக்குதா இல்ல? ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? கொஞ்ச நாள் பயம் இருக்கும். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಭಯ ಇದೆ. ரெடி ஆயிட்டோம்னா திரும்பி ஸ்டார்ட். ಅದು ರೆಡಿ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಮತ್ತೆ ಸ್ಟಾರ್ಟ್. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. Be careful. ತುಂಬಾ Parents, be ಜಾಗರೂಕತೆ. careful. ತನ್ನ ಕುಟುಂಬದ ಕಾಪಾಡணும். ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. புது புது பிக்சர்ல போட்டு பார்க்கிறது, ಹೊಸ ಹೊಸ ಸಿನಿಮಾ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ನೋಡೋದು. வேலைக்கு வந்தோம் ஃபர்ஸ்ட் மொபைல் தான். லேடிஸ் வந்தா ಬಂತು. லேடிஸ் ரோட்ல அப்படியே இருக்காங்க. கழுதிங்க சில. ಮನೆಗೆ ಬಂದಿದ ತಕ್ಷಣನೇ ಫೋನ್ ನೋಡೋದು. Be careful. ತುಂಬಾ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಿ. பயம் இல்ல. ಭಯ ಇಲ್ಲ. தூங்குறது. ನಿದ್ರೆ ಮಾಡುವುದು. காலையில இருந்து ஜெபிக்கிறது இல்ல. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು. எப்பவும் இல்ல. ಪ್ರಾರ್ಥನೆನೇ ಇಲ್ಲ. மாடு தூங்குற மாதிரி தூங்குறது. ಹಸು பன்னி தூங்குற மாதிரி தூங்குறது. நீ என்ன சொல்றது? ஜெபம் பண்ணாத. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ಹೇಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ? சரி, கேட்டீங்களா? கர்த்தருடைய நாள் இரவில் ஏசாப்பா 2வது, அதாவது இயேசு வந்து போன பிறகு கர்த்தருடைய நாள் இரவில் திருநாள் வரும். அப்போது மனமக என்றும் அகன்று போகும், பூதங்கள் இருந்து உருகி போகும், பூமியில் உள்ள கிளைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். ಎಲ್ಲವೂ ನಾಶ ಆಗುತ್ತೆ. இப்படி இப்படி இவர்களெல்லாம் ஆ. அழிந்து போகிறபடியினால் ஆ. நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையோ நீங்க எப்படிப்பட்ட பிக்சர் பாக்குவீங்க? ನೀವು ಯಾವ ರೀತಿಯ ಸಿನಿಮಾಗಳನ್ನು போனுக்கு கலெக்ஷன் பண்ணி பேரண்ட்ஸ் வித்தியாசமா இருக்க வேண்டும். ಪೋಷಕರು ತುಂಬಾ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ உங்களை ಇರಬೇಕು. அச்சிக்கங்க வீட்டுல போய் உங்களை அச்சிக்கங்க சரியாயிடும். பேரண்ட்ஸ் ನಿಮ್ಮನ್ನೇ ಹೊಡ್ಕೊಳ್ಳಿ. சிந்திக்க ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. சிந்திக்கிறது ஈஸி. சிந்திக்கணும். ನಗೆಯೋದು ಈಸಿ. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ಬೇಕು. வந்துச்சுன்னா ಬಂದ್ರೆ தப்பிச்சுக்கவே மாட்டீங்க. ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. வியாதி வந்துச்சுன்னா ವ್ಯಾಧಿ ಬಂದ್ರೆ விடுதலை இல்லை. ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. விடுதலை கொடுக்குறாரு, நீ சரியா நடந்துக்கணும். ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ ನೀವು ಸರಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இதுதான் நான் சத்தியத்துல பேசுறேன். ಇದೇ ರೀತಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದು. ஆசீர்வதி ಆಶೀರ್ವದಿಸಿ. ஆசீர்வதி ಆಶೀರ್ವದಿಸಿ. இது நீங்க ஆசீர்வதிக்கிறது உங்க ஆண்டு நிச்சயமா ஆசீர்வதிக்க சாட்சி கொடுத்தாங்க பாருங்க. அவங்க என்ன சாட்சி கொடுத்தாங்க பாருங்க. உங்களை அற்புதம் என்ன மாதிரி அற்புதம் குடும்பத்துல என்ன நடக்கணுமோ நடந்து கொண்டு இருக்கிறது வித்தியாசத்துல இன்னைக்கு அவங்க சாட்சியம் மிகவும் பெருசா இருக்கிறது. அவங்க கேட்டு பாருங்க, காலையில 4 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் போறேன். ಬೆಳಗಿನ ಜಾವ ಎದ್ದು 4 ಗಂಟೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗೋದು ಸಹೋದರ. இப்படி இவங்க எல்லாம் மறைந்து போகிறபடியால் ಈ ರೀತಿ ಎಲ್ಲವೂ ನಶಿಸಿ ಹೋಗಬೇಕು. நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையோ தேவ பக்தியோ ஆ, நான் பிள்ளைகளை சொல்ல மாட்டேன்டா, தவறு சொல்ல மாட்டேன் பிள்ளைகளை. ಮಕ್ಕಳದ್ದು ತಪ್ಪು ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ. பேரண்ட்ஸுக்கு சரியா சொல்லுவேன். ಪೋಷಕರು ಸರಿಯಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. நான் பிள்ளைகளை சொல்ல மாட்டேன், பேரண்ட்ஸ் சொல்லுவேன். ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಳೋದಿಲ್ಲ, ಪೇರೆಂಟ್ಸ್ ಹೇಳೋದು. பேரண்ட்ஸ் ஆமென். எத்தனை பேர் சினிமா ஓடுது? ಎಷ್ಟು ಜನರ ಮನೆಯಲ್ಲಿ ಸಿನಿಮಾ ಓಡುತ್ತೆ. நீ கை பிடிக்கிறதுன்னா உங்களை மாதிரி யாருமே கிடையாது. ನೀವು ಕೈ ಎತ್ಬಿಟ್ರೆ ನಿಮ್ಮಂತವ್ರು ಯಾರು ಇಲ್ಲ. ஆமென். நான் உங்களுக்கு சொல்லி எச்சரிக்கைப்படுத்துறேன். ನಿಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಕೆ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எச்சரிக்கைப்படுத்துறேன். ಎಚ್ಚರಿಕೆ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்படின்னா சொன்னா சபை நிரம்பது. ஃபர்ஸ்ட் இப்படின்னா சொன்னா சபை நிரம்பது. ಈ ರೀತಿ ಎಲ್ಲ வேணாம். ಹೇಳಿದ್ರೆ 1000 பேர் 10 பேர் வச்சு 10 பேர் பரலோகத்துக்கு போக இருக்குதுன்னா
கொஞ்சம் பேர் பரலோகத்துக்கு போகணும். ಸ್ವಲ್ಪ ಜನ ಇದ್ರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. ಆಮೆನ್ ಆಮೆನ್. கொஞ்சம் பேர் பரலோகத்துக்கு போகணும். ಸ್ವಲ್ಪ ಜನ ಇದ್ರು ಪರಲೋಕಕ್ಕೆ ஆயிரக்கணக்கான ஆத்மா இருந்து 10 பேர் கூட பரலோகத்துக்கு போறாங்க. ಸಾವಿರದಷ್ಟು ಆತ್ಮಗಳಿದ್ರು நடக்கிற பாஸ்ட் வேஸ்ட் நான் வேஸ்ட் வெச்சுக்கல. நான் நடக்க மாட்டேன். அது நடக்க மாட்டேன். ಆ ರೀತಿ ನಡೆಸುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಹalleluya. அது எங்க இன்னொரு போறீங்க. நான் பார்த்து எங்கேயும் அசைய மாட்டேன். பண்டரசனம் வாசிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு எப்படி? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு தேவனுடைய நாள் ದೇವರ ದಿನ என்னப்பா? தேவனுடைய நாள் ದೇವರ ದಿನ ಅತಿ நம்ம ಶೀಘ್ರದಲ್ಲಿ. அனுபவங்களா? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் ದೇವರ ದಿನವೂ ಅತಿ வரும்படிக்கு ಶೀಘ್ರದಲ್ಲಿ. மிகுந்த ஆவலோட எப்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். காத்திருங்கள். அந்த நாளில் அந்த நாளில் வானங்கள் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். ஆமென். ஹalleluya. ಹalleluya. பூகம்பம் போது பாருங்க. ಭೂಕಂಪ ಆಗಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ ನೋಡಿ. பூகம்பம் போது ಭೂಕಂಪ ಆಗುತ್ತೆ. ஒரு நிமிஷத்துல ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ 20 செகண்ட் போகும். 10-20 ಸೆಕೆಂಡ್ ಸಾಕು. 3:18 ಪ್ರಕಟಣೆ 3:18. உபயோகியும் நம்ம ஆக்குவதற்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாக்கிய அவன் லட்சங்கள் போற்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு என் பத்திரை கொடுக்கும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவோ நீ மாலை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிப்பு போடவோ என்னிடத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நீ ஐஸ்வர்யமாகும்படிக்கு நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் நீ உடுத்திக் கொள்வதற்கு என் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவோ நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிப்பு போடவோ வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்கள் வஸ்திரங்கள் இல்லாதிருந்தால் ನೀವು ವಸ್ತ್ರಗಳು ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ ஆமென். ஆதாமுக்கு கர்த்தர் என்ன பண்ணா? ಆದಾಮನಿಗೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அவன் பாவம் செய்தபடினாலே நிர்வாணியாகிறான். ಪಾಪ ಮಾಡಿದ್ರಿಂದ ಅವನು ಒಂದು ವಸ್ತ್ರ ಧರಿಸದೆ அவன் மனதில் கரைக்கப்பட்டது. ಅವನ ಆತ್ಮಿಕ அவன் அத்தி இலை கட்சி கொண்டான். ಆ ಎಲೆಗಳನ್ನು அத்தி இலை கட்சி கொண்டான், உடுத்தி கொண்டான். ಆ ಎಲೆಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಜೋಡಿಸಿ ಹಾಕೊಂಡ. மிருகத்துடைய ஆடையை போட்டான். ಮೃಗಗಳ ಒಂದು ಇದ್ರನ್ನು ಚರ್ಮವನ್ನು ಹಾಕ್ತ. ஆமென். போட்டான். ஆமென். ஹalleluya. ಹalleluya. அது கடவுள் கொடுக்கறதில்ல, அவனே தயாரிச்சு. ಅದು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಲ್ಲ, ಆದಾಮನೇ ಅವನು ತಯಾರಿಸಿಕೊಂಡ ವಸ್ತ್ರ. இன்னைக்கு உங்க வஸ்திரங்கள் கரைப்பட்டிருக்கிறது. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳು ಕರೆಯಾಗಿದ್ರೆ எனக்கு இப்போது நான் விசுவாசிக்கிறேன், உங்க வஸ்திரங்கள் எல்லாம் வெண்மையாக போகிறது. ಇವಾಗಲೇ ಕಾಸು ನಂಬ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವಾಗಲೇ ನಿಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳೆಲ್ಲ ಬಿಳಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೆ. நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದೇ ಆಸೆ. அதனால இவ்வளவு கத்தி நான் சொல்றேன். ಇಷ್ಟೆಲ್ಲ சத்தம் போடுறதுக்கு காரணம் இதுதான். ಶಬ್ದ நீங்க ಮಾಡಿ பரலோகத்துக்கு போகும் வருகிற கேள்வி எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು, ಬರುವಂತ ಕೇಡು ನಮ್ಮ ಮನೆಗೆ வருகிற கேள்வி எனக்கு வரக்கூடாது. ಬರುವಂತ ಕೇಡು ನಮಗೆ ಬರಬಾರದು. ஏசு அதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ಅದಕ್ಕೆ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஹalleluya. தேவனுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ದೇವರಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಿ. நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கிறோமோ. ನಾವು ಎಷ್ಟು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ஏசாயா ಇರಬೇಕು. புத்தகம் எழுதுற 47வது அதிகாரத்துல 3ஆம் வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். 47:3 நிர்வாணம் வெளிப்படும், உன் நிர்வாணம் வெளிப்படும், உன் இலட்சியம் காணப்படும், ஒருவனையும் பாருங்கள், உன் ஒருவனையும் பாராமல் நீதியை செலுத்துவதில்லை. ஆண்டு பார்க்க மாட்டார். அது கருணை தயவுலாம் கிடையாது. ಕರುಣೆ ದಯೆ ಎಲ್ಲ ಇಲ್ಲ. ரொம்ப ஆராதிக்கவே முடியல. அந்த மாதிரி சொல்ற பலவிதமா இருக்கிறீங்க. ஆனா உள்ள நல்லா இருக்கிறீங்க. இங்க முழங்கல் போட 1 மணி நேரம் போட்டாங்க. கை உயர்த்திட்டு கை தூக்கிட்டு ஜெபிச்சுட்டு
மூணாவது படிட்டாங்க ரொம்ப பெரிய சமம் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாம் பக்தி வாயிலுக்கு முட்டு பண்ணணும், நம்ம அசதியா ஜெபிக்க கூடாது. இதுக்கெல்லாம் நமக்கு கணக்கு இருக்குது. அதுலயா உங்களை ஆசீர்வதிக்கிறது, நீங்க வெற்றி பெறணும், நீங்க ஜெயம் பெறணும். ஒருத்தர் வீட்டுல கூட எந்த துக்க செய்தி இருக்கக்கூடாது, ஒரு வீட்டுல வேதனை இருக்கக்கூடாது, ஒரு வீட்டுல துக்கம் இருக்கக்கூடாது. தேவன் ஆசீர்வாதம் இருக்கணும், தேவனுக்கு கிருபை இருக்கணும். சாத்தான் வாயில பண்ணு போடு. ಸೈತಾನನ ಬಾಯಿಗೆ ಮಣ್ಣು ಹಾಕಬೇಕು. ಯಾವುದೇ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಾಧಿ ಇರಬಾರ್ದು, ದುಃಖ ಇರಬಾರ್ದು. தயவு செய்து நீங்கள் ரொம்ப ஜெபஜீவிதத்துல உங்களுக்கு பெரிய காரியம் செய்யலாம், ஆனா செய்ய போறார் என்பது எனக்கு தெரியும். அவன் 5 மாதங்களானது 5 மாசமா ஒன்றுமே செய்யல, எதுவுமே செய்யல. 5 ತಿಂಗಳಾಯ್ತು, ಏನು ಅದ್ಭುತ ನಡೆದಿಲ್ಲ. எத்தனை பேர் இருக்காங்க? ಎಷ್ಟು ಜನರು ಆ ರೀತಿ ನಾವಿದ್ದೀವಿ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஏன் ஜெபிக்கணும்? ನಾವು ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು எதுக்கு நான் எப்பவும் ஜெபிக்கணும் சொல்றேன்? ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು லூக்கால அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறது. ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಹೇಳಿದೆ. 21 அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿ. 26 வாசிக்கலாம். 26ನೇ வானத்தின் நட்சத்திரங்கள் அசைக்கப்படும், ஆதரவு பூமியில் வரும், ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் சோர்ந்து போ. இது நான் வரும்போது சீக்கிரமா ಬರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ. அப்பொழுது ಆವಾಗ மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவார். அவரை கண்டு ஹalleluya. நீங்கள் ஐக்கியமாகணும், ಇವತ್ತು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು, பரிசுத்தமாகணும், ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು, பயபக்தி இருக்கணும். ಭಯ ಭಕ್ತಿ ಇರಲಿ. இவைகளை சபிக்க தொடங்கின போது உங்க மீட்பு, ஆமென், அப்போது உங்க மீட்பு வருகிறது. நீங்க பயப்பட தேவையில்லை. உலக அழிவுக்கு கூட உங்க மீட்பு அவர் இருக்காரு. ಲೋಕದ ರಕ್ಷಿಸಿ ಹೋದ್ರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 30 வாயமா 30ನೇ ವಾಕ್ಯ ವೇಗವಾಗಿ. குளிர்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிருக்கிறது என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சமீபிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறார் என்று அறியுங்கள். ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 35 35ನೇ ವಾಕ್ಯ. பூமியிலே குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னிகை போல வரும். ஆகையால் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகையால் இவைகள் சபிக்க போகிறீர்கள் எல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்காக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். ஜெபம் பண்ண மாத்திரமல்ல, எச்சரிக்கையா இருக்காங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஆனா முதல் ஜெபம் முக்கியம். ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯು ತುಂಬಾ எத்தனை ಮುಖ್ಯ. பேர் ஜெபிப்பீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ? ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வீட்டுல ஒருத்தராவது என்ன பண்ணணும்? ಮನೆಗೆ ಒಬ್ಬರಾದ್ರೂ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ஒருத்தவங்க தான் போறோம். ಒಬ್ಬರು முதல்ல ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು. நான் உண்மை சொல்றேன், எங்க குடும்பத்துக்கு நான் தான் முதலாவது கட்டணத்துல உதவி என்ன. ಪಾಸ್ಟರ್ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅವರ ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರಿಗೆ ದೃಢವಾಗಿ ನಿಂತಿದ್ರು. ஆமென். நீ உறுதியா நிற்கும் போது ನೀವು ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ ஒரு பெரிய மகிமை காண முடியும். ದೊಡ್ಡ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಕ್ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. மேல வாசி. ಎಲ್ಲ ಕಾಲದಲ್ಲಿಯೂ எல்லா காலத்திலும் அங்க இருக்குது. இங்கே ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ தமிழ் எப்போது ஜெபம் பண்றாரு? எல்லா காலத்திலும், கஷ்ட காலத்திலும், துக்க காலத்திலும், வெயில் காலத்திலும், மழை காலத்திலும், குளிர் காலத்துல எப்படி குளிர் இல்லையா? ஹalleluya. சாத்தானை நிர்மூலமாக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ಅನುಕೂಲ ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಿಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம காப்பாற்ற மக்களை காப்பாற்ற வேண்டும், ನಾವು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದಲ್ಲ, ಬೇರೆಯವರನ್ನು அந்நியரை காப்பாற்ற வேண்டும். ಕಾಪಾಡಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம காப்பாத்திக்கிறனா மக்களை ನಾವು காப்பாற்றணும். ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳದೆ ಇದ್ರೆ ಬೇರೆಯವರನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಹೇಗೆ? உங்களில் வல்லமுள்ளவர்கள் யார்? கடைசியாக ನಿಮ್ಮಲ್ಲಿ ಶಕ್ತಿವಂತರಾಗಿರುವವರು
ಯಾರು? Believer. What's right? உங்களுக்குள்ள வல்லமை உள்ளவர் யாரு? ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಮಹಿಮೆ ಉಳ್ಳವರು ಯಾರು? நான் வல்லமை இருக்கேன். ಶಕ್ತಿಯುತರಾಗಿದ್ದರೆ அதுக்கு ஆதாரம் என்ன? ಅದಕ್ಕೆ ಆಧಾರವೇನು? என்ன ஆதாரமா? பின்ன என்ன ஆதாரம்? நான் வல்லமை இருக்கேன்னு சொல்றது. எப்படி யார் என்ன ஆதாரம்? இல்ல ஜப்பான் இரண்டாவது என்ன கிரியை? என் கிரியை என்ன? அற்புதம் மூணாவது. எனக்கு கிரியை என்ன? விசுவாசம் நாலாவது. என் கிரியை என்ன? அத அஞ்சாவது போடும். என் கிரியை என்ன? அநேக சாத்தியம் கைதட்டினா ஆத்ம பாரம். ஹalleluya. எனக்குள்ள இருந்த ஆத்ம பாரம். ஆமென். ஹalleluya. நீ சாட்சியாக இருப்பதற்கு உன் மூலமாக ஆத்மாவை கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேர் நாம் கொடுத்திருக்கிறோம்? ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವುದರಿಂದ ದೇವರಿಗೆ ನಾವು ಎಷ್ಟು ಜನರ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. நீ வல்லமையாக இருக்கணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கணக்கு என்ன எடுக்கணும்? ஆத்மா நீ கொடுக்கணும். ಈ ಶಕ್ತಿಯುತರಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಅದಕ್ಕೆ ಏನು ಒಂದು ಇದಾಗಿದೆ, ಉದಾಹರಣೆ ಆಗಿದೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்ப ஆண்டவருக்கு வந்து என்ன கேட்டா ಇವಾಗ ದೇವರು ಬಂದು ಕೇಳಿದ್ರೆ என்ன அவன் கேட்டாக்கா ಏನ್ ಬೇಕು ಅಂತ நான் இப்ப சொல்ற புல்பிட்ல எனக்கு ஆத்மா கொடு. ಇವಾಗಲೂ ಪುಲ್ಪಿಟಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ஆத்மா கொடு. ஹalleluya. ಹalleluya. எனக்கு ஆத்மா வேணும். ஆனால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வேணும். பணம் வேணாம். எனக்கு கைகளை நாசம் இப்போ சாப்பாடு போட்டு அவரை ஆராதனை பண்ணி போயிட்டேன். சத்தியமா சொல்றேன். சத்தியம் பண்ணக்கூடாது. ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, பண ஆசை கிடையாது. ದುಡ್ಡಿನ ಆಸೆ ಇಲ್ಲ. ஏன் பண ஆசை இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு காணிக்கே கொடுக்குறாங்க தெரியுமா? ದುಡ್ಡಿನ ಆಸೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಕಾಣಿಕೆ ಬರುತ್ತೆ. அவன் இயேசு போது சொல்லிப்பாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ இயேசு சொல்லிப்பாரு. ಹೇಳಿ ನೋಡಿ. ஆஸ்தி செல்வாக்கு காரு பங்களா வீடு எல்லாம் வாதாடி போறதுனால இயேசு சொல்லிப்பாரு. எல்லாம் வாதாடி போறதுனால ஆசீர்வாதம் தேடி வரும். ஹalleluya. உனக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். ಆಶೀರ್ವಾದ ಉಳ್ಕೊಂಡು ಬರುತ್ತೆ. உனக்கு வரங்கள் உனக்கு கொழுந்து கொட்டும். ನಿಮಗೆ ವರಗಳು ಸಹ ಬಂದು ಬೀಳುತ್ತದೆ. எத்தனை சொல்லுங்க இயேசு இயேசு என்று சொல்லி. ಎಷ್ಟು ಜನ ಯೇಸು 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 ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ಹalleluya. இயேசு 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 என்று. ಯೇಸು 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 ಅಂತ. ஹalleluya. ಹalleluya. இயேசு 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 என்று நான் ஆடுவேன். ஆடி 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 ಎಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ஆமென். இயேசு 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 Amen.